உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வொர்ஷிப் மற்றும் ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த ரிவைவல் நைட் வழியாகவும் வெள்ளிக்கிழமை இந்த ரிவைவல் வொர்ஷிப் மூலமாகவும் உங்களை சந்திப்பதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டெய்லி நம்ம ரிவைவல் மீடியா யூடியூப் சேனல்லையும் ஜாய் டிவிலையும் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரை, வெள்ளிக்கிழமை தவிர்த்து இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும், எவ்ரி ஃப்ரைடே எல்லா வெள்ளிக்கிழமையும் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நமது ரிவைவல் மீடியா பீட்டர் எல்விஸ் அஃபிஷியல் யூடியூப் சேனலிலும், ஜாய் டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை இந்த ரிவைவல் வொர்ஷிப் டெலிகாஸ்ட் ஆகும். தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். தேவனுடைய வார்த்தையில் வருகிற வெளிப்பாடு தான் நம் வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையில் தான் விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நாம் அறிந்து கொண்ட சத்தியம் தான், சத்தியத்தில் வருகிற அறிவு, சத்தியத்தில் வருகிற வெளிப்பாடு தான் நம்மை விடுதலை செய்யும், நம்மளை உயர்த்தும். இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் பதில் எதில் இருக்குன்னா, இந்த சத்தியத்தின் மூலமாய் வருகிற வெளிப்பாடுகளில் தான் இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகளில் தான் இருக்கிறது. இந்த சத்தியத்தின் மூலமாய் வருகிற வெளிப்பாடு நம் வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ரிவைவல் வொர்ஷிப் ரிவைவல் நைட்டை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அதை யார் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நாம் தியானிக்கிற ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகள் உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மத்தேயு 8வது அதிகாரத்தில் கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை தியானிப்போமா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த குஷ்டரோகிக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கோன்னா, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அநேக குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், அநேகர் மரித்தவர்கள் அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள், செவிடர்களுக்கு காதுகள் கேட்கப்படுகிறது, முடவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், குருடர்கள் பார்வையடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சகல வியாதிகளையும் நீக்கி அவர்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி நமக்கெல்லாம் வந்துச்சு. பார்த்தீங்களா, தேவனுடைய வார்த்தை. அந்த மாதிரி அவருக்கு ஒரு வார்த்தையை கேள்விப்படுகிறார். அந்த வார்த்தையை கேள்விப்பட்டவனா பாருங்க, அநேகருக்கு அன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த நாட்கள்ல அநேகருக்கு இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார் என்ற செய்தி எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அந்த வார்த்தையை கேட்டவர்கள், அந்த வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடி வந்தவர்கள், அந்த வார்த்தையை நம்புவது மாத்திரமல்ல, விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதை விசுவாசித்து கிரியைகளை காட்டி இயேசுவிடம் வந்தவர்கள் சுகமானார்கள். அல்லேலூயா. அங்க பாருங்க, நம்ம பார்க்கிறோம்,
அந்த காலங்களில் குஷ்டரோகிகளை அந்த எல்லைகளுக்கு வெளியே, பாளையத்துக்கு வெளியே அவங்க தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு டாக் நடந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் எல்லாத்தையும் சுகமாக்கி கொண்டு இருக்கிறார்ப்பா, அவர்கிட்ட போனால் நம்ம சுகமாகும்ப்பா அப்படின்னு நிறைய குஷ்டரோகிகளுக்கு அந்த வார்த்தை தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதில் பாருங்க, ஒரு குஷ்டரோகி அந்த வார்த்தையை இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அல்லேலூயா. அவனு கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சிட்டான்? ஆண்டவரே உமக்கு சித்தமானால். பொது மொழிபெயர்ப்புல பார்க்குறோம், உமக்கு விருப்பமானால், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னை சுகமாக்குங்கப்பா, உம்மால் ஆகும், உங்களால முடியும்னு கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்மலாம் ஜாலியா நின்னுறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்குங்க, உங்களுக்கு விருப்பம்னா என்ன சுத்தமாக்க. ஆண்டவரால முடியும் பிரதர், ஆண்டவரால என்ன சுகமாக்க முடியும். ஆண்டவருடைய வல்லமையில இங்க யாருக்குமே டவுட் இல்லை, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்ன சொல்லிடுறோம், அந்த பாலை தூக்கி அவரோட கோட்ல போட்டுடுறோம். போட்டுட்டு என்ன சொல்லிடுறோம், உமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன சுத்தமாக்குங்க ஆண்டவரே. இங்க பாருங்க, இவன் ஒண்ணு கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா, இவன் குஷ்டரோகிகளின் கூட்டத்தில் இருந்தான்ல, இவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சதுல, இயேசு கிட்ட போனா சுகம் வந்துரும் தெரிஞ்சதுல, முதல்ல என்னமா செஞ்சான், விசுவாசித்தான். ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணா, அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நகரத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவனை பார்த்தால் அவனை கல்லெறிந்து கொலை செய்வார்கள். ஆனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு அவனுக்கு, இந்த இயேசு கிட்ட போனா எனக்கு விமோசனம். மற்ற எந்த குஷ்டரோகியும் வரல, அவங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கலாம், அவங்களும் நம்பி இருக்கலாம், அவங்களும் விசுவாசித்து இருக்கலாம். ஆனா விசுவாசத்தை அவர்கள் யாரும் கிரியைகளில் காட்டவில்லை. ஆனா இவன் என்னமா பண்ணா, இவனுக்குள்ள போன வார்த்தை, இயேசுவை பற்றின வார்த்தைகள் அவனுக்குள் ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது, அவனுக்கு ஒரு ஆசையை கொண்டு வந்தது. அவன் இருக்கிற இடத்த விட்டு, இதுக்கப்புறம் இந்த இடம் எனக்கு கிடையாது, என்னைக்கு அவரை பத்தி நான் அறிந்து கொண்டனோ, தெரிந்து கொண்டனோ, இனிமேல் இந்த கூடாரத்தில், குஷ்டரோகிகளின் கூடாரத்தில் நான் உக்காரவன் இல்லை, நான் கிளம்புறேன், நான் போய் அந்த இயேசுவை நான் பார்க்கிறேன், சுகம் எல்லோருக்கும் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவை நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு இடத்தை காலி பண்ணிட்டாரு. இடத்தை காலி பண்ணி அந்த விசுவாசிக்கிற லெவல் மட்டும் இல்லை, அடுத்த லெவல் விசுவாசத்தை கிரியையில காட்ட ஆரம்பிச்சாரு. கிரியையில காட்ட ஆரம்பிச்சு, இங்க பாருங்க வசனம் சொல்லுது, அவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு நம்பிட்டான். அப்ப பாருங்க, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, அல்லேலூயா. அங்க பாருங்க, என்ன தெரியுமா, நம்மளாம் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தை கிரியையிலையும் காட்டுறோம். எங்க பிரச்சனை, இயேசு கிட்ட வரதுல தான் பிரச்சனை. அல்லேலூயா. அவன் இயேசு கிட்ட வந்துட்டான், அவர் கை நீட்டி தொடுகிற தூரத்துல தான் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், பிரதர் நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசத்தை கிரியையில காட்டுறேன். நிறைய பேர் பார்க்கிறேன், நான் மாத்திரை எடுத்துக்க மாட்டேன் பிரதர், நான் வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் பிரதர், நான் வந்து விசுவாசத்தில் இருக்கிறேன், நான் விசுவாசத்தை கிரியையில காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கடவுளோட இருக்கிற உறவு இல்லாம நீங்க எதை செஞ்சாலும் அது வேஸ்ட்டுங்க. வீண் வைராக்கியத்துல அத மாம்ச பலத்தில் அப்படியே கண்மூடித்தனமா இந்த வார்த்தையில் வருகிற வெளிப்பாடை சார்ந்து கொள்ளாம, யாரோ ஒருத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு, யாருக்கோ ஒரு அற்புதம் நடக்கிறத கேட்டுட்டு, அவங்களுக்கு அற்புதம் நடந்துடுச்சா அப்ப எனக்கும் நடக்கும், நானும் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இல்லை. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, அற்புதம் நடந்தவர்கள் அவர்கள் இயேசுவோடு உள்ள உறவுல தான் அது நடந்திருக்கும். விசுவாசமும் விசுவாசத்தின் கிரியையின் தேவைதான். ஆனால் நீங்க ஆண்டவரோடு உள்ள உறவுல இல்லாம, நான் விசுவாசிக்கிறேன், ஜெப வாழ்க்கை இருக்காது, பைபிள் ரீடிங் இருக்காது, ஆண்டவரோடு ஒரு ஃபெலோஷிப் இருக்காது, அவரோட ஒரு ஐக்கியம் இருக்காது, எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாம் ஜீரோவா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன். இது எப்படின்னா, நம்ம ஆட்கள் செய்வாங்க பாருங்க,
உபவாசம்னு சொல்லிட்டு பைக்கில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, காரில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றது. ஆனால் ஆண்டவரோடு உள்ள ஒரு நெருக்கத்தை வரதில்லை. என்னமா பண்ணா, விசுவாசித்தான், விசுவாசத்தை கிரியையில் காட்டினான், அவன் இயேசு கிட்ட வந்துட்டான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் நல்லது, உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளும் நல்லது. நான் சந்தோஷப்படுறேன். ஒன்னு செக் பண்ணிக்கோங்க, கடவுளோட உள்ள உறவுல நீங்க எப்படி இருக்கீங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். அந்த உறவுல தான் அற்புதம், அந்த உறவுல தான் அதிசயம், அந்த உறவில் தான் சுகம், அந்த உறவில் தான் விடுதலை. ஹல்லேலூயா. நம்ம அந்த இளையகுமாரன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு புத்தி வந்துச்சுங்க, அவனுக்கு புத்தி தெளிந்ததுங்க. அவன் தகப்பனோட அன்பை நினைச்சாங்க, தகப்பன்கிட்ட போனா நமக்கு நல்ல உணவு கிடைக்கும் நினைச்சிட்டு அந்த பன்றிகளின் கூட்டத்திலேயே அவன் இல்லை, கிளம்பிட்டான். இந்த குஷ்டரோகி கிளம்புன மாதிரி நீ இனிமேல் எனக்கு வந்துருச்சுப்பா, ரெவலேஷன் வந்துருச்சுப்பா. இது வரைக்கும் வார்த்தை இருந்துச்சு, எனக்கு ரெவலேஷன் வந்துருச்சு. இனி இந்த பண்டிகை கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன், என் தகப்பனை நோக்கி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் அழகா கிளம்பிட்டாரு. கிளம்பி புத்திலாம் வந்ததுக்கு அப்புறம் தகப்பன் என்னை தேடி வருவாருன்னு இல்லை, தகப்பன் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்காகவும் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான தெய்வம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாருங்க. பாருங்க, அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் கிளம்பிட்டாரு. பிரியமான, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வெளிப்பாடு, வார்த்தையில் வருகிற வெளிப்பாடு உங்களை சும்மா இருக்கவே விடாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களை சும்மா இருக்க விடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பைபிள் அப்படியே படிச்சுட்டு போயிடுவாங்க. 5 அதிகாரம் 10 அதிகாரம் படிச்சுட்டேன் பிரதர்னுவாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது எனக்கு நீங்கள் ஒரு நாள் படித்து ஒரே ஒரு வசனம், அந்த வசனத்தில் வருகிற வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களை வேற லெவலுக்கு, வேற லெவலுக்கு கொண்டு போயிடும் உங்களை. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு, தகப்பனை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சுட்டான். இந்த குஷ்டரோகி எப்படி தகப்பனை நோக்கி ஓடி வந்தானோ, இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த குஷ்டரோகி எப்படி ஓடி வந்தானோ, அதே மாதிரி இந்த இளைய குமாரனும் தன் தகப்பனை நோக்கி ஓடி வந்தான் பாருங்க. அந்த உறவுக்குள்ள வந்தான். அதுக்கப்புறம் தான் அவன முத்தங்கள், தகப்பனின் முத்தங்கள் கிடைக்கிறது, நல்ல வஸ்திரம் கிடைக்கிறது, திரும்பவும் அந்த இடத்துல அந்த பிள்ளை என்ற ஸ்தானம் அவனுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரிலேஷன்ஷிப்ல தான் பிளெஸிங். புத்தி வந்ததுக்கு அப்புறமா அவன் பன்னி கூட்டத்திலேயே உட்கார்ந்து இருந்தானா, எதுவும் நடந்திருக்காது. அவன் கிளம்பி வந்தான், தகப்பனிடம் வந்தான், தகப்பனின் அரவணைப்பு கிடைச்சது. இந்த குஷ்டரோகியம் அதே மாதிரி தாங்க, இருக்கிற இடத்த விட்டுட்டாரு. இனி நான் இங்க இருக்க மாட்டேன். வெளிப்பாடு என்னமா செய்யும், ஏதோ ஒரு பாவத்தில் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு சாபத்தில் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு நோயில நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வருகிற வெளிப்பாடு உங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கிடும். கர்த்தர் வந்து தூக்குவாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் எல்லா வார்த்தைகளையும் இந்த 2 கொரிந்தியர் 1:20 இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆமென் என்றும் வைத்து அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்குள்ள வந்து விட்டார். அந்த வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. நீங்க படிக்க அந்த வாக்குத்தத்தங்களும் அந்த வாக்குத்தத்தங்களால் வருகிற வெளிப்பாடுகளும் உங்களை ஒரு இடத்துல இருந்து உட்கார வைக்காதீங்க. தேவையில்லாத துன்மார்க்கருடைய ஆலோசனையில் இருக்கீங்களா, அங்கிருந்து தூக்கிறோம். பாவியுடைய வழியில் நிற்கிறீங்களா, அங்கிருந்து தூக்கிறோம். பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கீங்களா, அங்கிருந்து உங்களை தூக்கிறோம். குஷ்ட ரோகிகளின் கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கீங்களா, அந்த வெளிப்பாடு உங்களை அங்கிருந்து தூக்கிறோம். பன்றிகளின் கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கீங்களா, அங்கிருந்து அந்த வெளிப்பாடு உங்களை தூக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தூக்கி தகப்பன் கிட்ட கொண்டு வந்துறது வெளிப்பாடு தான் செய்யும். இந்த வார்த்தையில் வருகிற வெளிப்பாடு தான் அப்படி செய்யும். ஹல்லேலூயா. அவங்கள தூக்கி தகப்பனோட உறவுல கொண்டு வந்து சேர்த்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, வெளிப்பாடுகள், கர்த்தரை குறித்த வெளிப்பாடுகள், இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகள் ஆண்டவரோடுள்ள உறவில் உங்களை இணைத்து விடும். அவன் வந்தான் பாருங்க, கிட்ட வந்துட்டான், இயேசு கிட்ட வந்துட்டான். அவர் கரத்தை நீட்டி அவனை தொட்டு
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எல்லாருடைய மத்தியில் இருந்தால், ஜனங்கள் மத்தியில் இருந்தார். அவர் அவனை தொடும்போது அவனுக்கு சுகம் கிடைத்தது. இன்று அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நம்மளையும் சுகமாக்கிக்குவோம், நம்ம மற்றவங்களையும் சுகமாக்குகிறவர்களாக மாறிவிடுவோம். நாம அந்த வெளிப்பாட்டினால நம்ம வாழ்க்கையை மாற்றிக்குவோம். நம்ம வாழ்க்கையை மாற்றினது மாத்திரமில்ல, ஆயிரங்களின் லட்சங்களின் வாழ்க்கையையும் நாம் மாற்றி விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா எனக்கு சித்தம் உண்டுப்பா, எனக்கு விருப்பம் இருக்குப்பா, நீ சுத்தமாகு. அல்லேலூயா. இங்க பாருங்க, இதை தான் நான் சொன்னேன். 2 கொரிந்தியர் 1:20 நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்று தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட போய் கேட்டா எல்லாமே எஸ் தான். ஹல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களை கொண்டு போயிட்டு, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கே, எஸ் அப்படின்னு சொல்லுவாரு, நோவே சொல்ல மாட்டார். அவர்கிட்ட ஆம் என்றும் ஆமென் என்றும் தான் முடிச்சிட்டாரு. எல்லாம் முடிக்கப்பட்டு எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றப்பட்டு அந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை நமக்குள்ள வாழ வைத்தோமானால் நமக்குள்ள இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஏயா எனக்குள்ள வாக்குத்தத்தங்கள்லாம் பலிக்கவே மாட்டேங்குது, வாக்குத்தத்தங்கள்லாம் என் லைஃப்ல நடக்க மாட்டேங்குது, வாக்குத்தத்தங்கள்லாம் செத்த மாதிரி கிடக்குதுன்னு சொல்றீங்களா? பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள் நீங்கள் வாழ வைத்தால் அவருக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டும். அல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும், மரித்த நிலையில் இருக்காது. இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவோடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் மரிச்ச மாதிரி இருக்கு, எதுவுமே கிரியை செய்ய மாட்டேங்குதுன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ வைக்கல. அவர் நமக்குள்ள வாழ விடும்போது அவருக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள், அது நமக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தங்கள் வாழ ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் அப்படிதான் பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரோடு உறவுல இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவங்க வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தது. அவங்களும் வாழ்ந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவர்களோடு வாழ்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களோடு நான் சொல்லுகிறேன், நல்ல வாழ்வு, நல்ல வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. அவரோடு உள்ள உறவில் தான் இருக்கிறது. இந்த உறவுக்கு வெளியே எதுவுமே கிடையாது. பாருங்க, அந்த உறவுல அடுத்து என்னென்ன நடக்குது பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. இந்த கடவுளோட உள்ள உறவுல என்னமா இருக்கும்? வார்னிங் இருக்கும். அவர் நம்மளை கைட் பண்ணுவாரு. இதை சொல்லாத, இதை சொல்லு, இதை செய்யாத, இதை செய். நம்மளை கைட் பண்ணுவாரு. அதுல போகாதப்பா, அந்த காரியத்தை கையில் எடுக்காதப்பா, இதை செய்யுப்பா. இது எங்கெங்க இருக்கும்? குஷ்டரோகிகளின் கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இருக்காது, ஆண்டவரோட நெருங்கி வரும்போது வார்த்தைகள் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயோ பன்றிகளின் கூட்டத்தில் இருக்கும்போது நடக்காது, தகப்பனுடைய அரவணைப்பில் வரும்போது நடக்குது. அவர் சொல்றார் பாருங்க, வார்னிங் இருக்கும், அரவணைப்பு இருக்கும், அவருடைய கைடன்ஸ் இருக்கும். அங்க பாருங்க, அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார் ஆண்டவர். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுவாரு, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஆண்டவரோடு உள்ள உறவுல இருக்குங்க. ஆண்டவரோடு உள்ள உறவுல இருக்கு. இந்த உறவு தான் நம் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வரும். விசுவாசிக்கிறோம், நல்லது. விசுவாசத்தை கிரியைகளை காட்டுறோம், நல்லது. நிறைய பேர் மெடிசின்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லி மரித்தவர்கள் 1000 பேர். நான் யாரையும் குறை சொல்லலை. நம்ம இருக்கிறது விசுவாசத்தை காட்டுறது, கிரியையில காட்டுறதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஆண்டவரோடு உறவுல நம்ம எப்படி இருக்கிறோம்?
அவர் செடி, நாம் கொடியாக அவர் மேல் படர்ந்திருக்கோமானால் நாம் யாராலும் காலில் மிதிப்பட்டு நசுங்கி போகிற கொடியாக நாம் இருக்க மாட்டோம். அவர் மேலே படர்ந்திருந்தோமானால் யாரும் நம்மளை மிதிக்க முடியாது, எந்த வியாதியும் நம்மளை மிதிக்க முடியாது. பிரியமானவர்களே, நமக்கு அவங்கவுங்க இதை பார்த்து கொண்டுக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரியம் இருக்கும். அந்த காரியத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கைடன்ஸ் வேணும்னா அவருடைய உறவில் வந்துருங்க. ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இருக்கும்போது நமக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் வாழும். அல்லேலூயா. கிறிஸ்துவும் நமக்குள் வாழுவார். அவருக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள், நமக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாழும். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல வார்த்தை இல்லைங்க. வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழுங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு வாழ்ந்தீங்கன்னா வாழுங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு வாழுங்க. அப்போது உங்களுடைய வாக்குத்தத்தங்கள், அந்த வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வாழும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் வாழும். எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா வாழுங்க, நல்லா வாழும். உயிருள்ள வார்த்தைக்கு தத்தங்களாக, ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்களாக எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்படைய வைக்கும், சுகமடைய வைக்கும், உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அதே மத்தேயு 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 14வது வசனம் சொல்லுது, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம நீங்கள் கேட்கலாம், பிரதர் நீங்கள் வந்து ஆண்டவரோட உறவுல தான் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், சுகம், விடுதலை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேதுருவோட மாமி பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட பேசின மாதிரியோ ஒரு டாக் எதுவுமே இல்லை. அவரோடு உறவுல எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாது. அவங்ககிட்ட சுகமாக்க சொல்லி அவங்க கேட்கவும் இல்லை, என்னை சுகப்படுத்துக ஆண்டவரேன்னு கேட்கவும் இல்லை. இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார்னா பார்த்தீங்கன்னா, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில அற்புதங்கள் பாருங்க, அவங்க ரட்சிக்கப்படாத இயேசுவை அறியாதவர்கள் கூட இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் ஒரு தேவ மனுஷன் நிமித்தமாக இருக்கலாம். பேதுருவின் நிமித்தம் அவங்க மாமியாரை ஆண்டவர் சுகப்படுத்துறத பார்க்குறோம். பிரியமானவர்களே, இதை தான் நான் சொல்கிறேன். என்னன்னா, நம்ம நிறைய ப்ரேயர் மீட்டிங்கில், ஆசீர்வாத கூடுகைகளில், அற்புத பெருவிழாக்களில், சுகமாக்கும் மீட்டிங்கில் அந்த தேவ மனிதன் நிமித்தமாக ஆண்டவர் அநேக ஜனங்களை சுகமாக்குகிறார். அந்த தேவ மனிதன் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தமாக, அந்த தேவ மனிதன் மேல் இருக்கிற அழைப்பின் நிமித்தமாக, அந்த தேவ மனுஷன் மேல், அந்த தேவ மனுஷனுக்காக அவன் குடும்பத்தில் இருக்கிற சிலரையும் கர்த்தர் சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது அந்த தேவ மனுஷனுக்காக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கு நடந்தது அப்படிதான். பேதுருவோட மாமி அவங்க கிட்ட கேட்ட மாதிரி தெரியல, ஏன் பேதுருவுமே ஆண்டவரை பார்த்து கேட்ட மாதிரி தெரியல. ஆனா பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த உறவில் நடந்த அற்புதம் அது. ஹல்லேலூயா. அந்த அற்புதம் கூட, அந்த அதிசயம் கூட கிறிஸ்துவோடு உள்ள உறவில் நடந்ததுதான். அது யாருக்கும் இருந்த உறவு? பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இருந்த உறவில் நடந்த அற்புதம் அது. பிரியமானவர்களே, எப்படி சுற்றி பார்த்தாலும் இயேசுவோடு உள்ள உறவு இல்லாமல் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நமக்குள் வாழ்வதும் நாம் அவருக்குள் வாழ்வதும் அந்த உறவில் இருக்கிறது தான் அதிசயங்கள், அற்புதங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா பேதுருவோடு அவருக்கு இருந்த உறவால அந்த மாமியாரை தொட்டு, அவங்க பேதுருவோட மாமியாரை தொட்டு அவர் சுகம் ஆக்கினார். அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தினால, சுகமளிக்கும் வல்லமையினால இயேசுவை அறியாத ஜனங்கள்ட்ட நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவின் நிமித்தமாக அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள், சுகமாக்கப்படுகிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எது எப்படியோ பிரியமானவர்களே, இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் எதில் இருக்கிறதுனால்
கர்த்தரோடு உள்ள உறவில் இருக்கிறது. அவரோட உறவே இல்லாமல் ஊழியமும் செய்ய முடியாது. அவரோட உறவே இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. கர்த்தரோடு உள்ள உறவில் தான் உயர்வு, கர்த்தரோடு உள்ள உறவில் தான் அற்புதங்கள், அதிசயங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவரோடு உள்ள உறவில் அவரோடு வாழுவோம். நான் சொன்ன மாதிரி கடவுளோடு வாழுவோம். கடவுளின் வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் நன்றாக வாழும். நாம் வாழ்வோம் என்று வாழ்வோம். நல்ல வாழ்வோம். அது கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வெளியே அல்ல. கிறிஸ்துவோடு உள்ள உறவில் தான் இருக்கிறது. சாத்தானோடு உள்ள உறவில் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நீர் பேசின அப்பா, இந்த இரவிலே நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோட நீங்கள் பேசுனீங்க. விசுவாசம் மாத்திரமல்ல, விசுவாசத்தின் கிரியையும் மாத்திரமல்ல, தேவனோடு உள்ள உறவில் தான் அற்புதங்கள். தேவனை குறித்த வெளிப்பாடே இல்லாமல் நாங்கள் தேவனிடமிருந்து எந்த நன்மைகளையும், எந்த ஆசீர்வாதங்களையும், எந்த சுகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் இன்று பார்த்தோம். எசப்பா, அது மாத்திரமல்ல, உம்மோடு உள்ள உறவில் தான் ஆண்டவரே எல்லா சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த குஷ்டரோகி உம்மை குறித்து கேள்விப்பட்ட அடுத்த நொடியே தான் இருந்த இடத்தை விட்டான். அப்பா, அந்த இளைய குமாரனும் தான் இருந்த இடத்தை விட்டான். அந்த வெளிப்பாடு அவனை அதற்கப்புறம் அங்கு இருக்க விடவில்லை. அவனை அங்கு இருந்து வேற ஒரு இடத்துக்கு, ஒரு நல்ல இடத்துக்கு, ஆண்டவரே இயேசுவின் இடத்திற்கு, தகப்பனின் அன்பின் இடத்திற்கு அது கொண்டு வந்தது. அது போலவே இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த வெளிப்பாடு ஆண்டவரே எங்களை இன்று உம்மிடம் கொண்டு வந்திருக்கிறது. எஸ் அப்பா, இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் அவங்க எந்த நிலைமையில, எந்த இடத்துல அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வெளிப்பாடு அவர்களை இன்று விடுதலை செய்திருக்கிறது. அவர்களை அந்த மாட்டிக்கொண்டு இருந்த இடம் அது குஷ்டரோகிகளின் கூட்டமாக இருக்கலாம், இல்லைனா அது பன்றிகளின் கூட்டமாக இருக்கலாம். எந்த இடமோ, அது எந்த வியாதியோ, எந்த வறுமையோ, எந்த தரித்திரமோ, அது எந்த மனிதர்களோ அது தெரியாது. ஆனால் அந்த வெளிப்பாடு இன்று அவர்களை அந்த இடத்துல விடுதலை செய்து அவர்களை உம்மிடம் கொண்டு வந்திருக்கிறது. இயேசுவின் உறவில் கொண்டு வந்திருக்கிறது. வெளிப்பாடுகளுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. இயேசுவின் உறவில் தான் ஆசீர்வாதம். இயேசுவோடு உள்ள உறவில் தான் ஆரோக்கியம், செழிப்பு, சுகம், விடுதலை, அனைத்தும் அதில் தான். நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள், இந்த வெளிப்பாடுகள் கிரியை செய்ததற்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியம் செய்திருக்கிறீர். இந்த இரவிலே மகா பெரிய அற்புதங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடைபெற போவதற்காக நன்றி. இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க எல்லாரும், அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. எஸ், எல்லாரும் சேஞ்ச் வருது உங்கள் லைஃப்பில். பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.